Hi friends, இனி நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்? என்னடா வீடியோன்னு சொல்லிட்டு இங்கே உட்காந்துருக்காங்கன்னு பார்க்குறீங்களா? ஆமாங்க, நம்ம வந்து கிச்சனில் ஒரு சின்ன சின்ன சொதப்பல் தாங்க பண்ணுவோம். சாப்பாடே ரொம்ப வேஸ்ட்டாக போயிடுங்க. நம்ம எவ்வளோ சூப்பராக வச்சு கொடுத்தா நல்லா இல்லைன்னு சொல்லுவாங்க. நான் இன்னைக்கு ஒரு 3-4 டிப்ஸ் சொல்கிறேங்க. அந்த டிப்ஸை நீங்கள் யூஸ் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக உங்களோட கிச்சனில் அந்த சாப்பாடு சாப்பிட்றப்போ ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா இருக்காமல் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பிடிச்சிருந்தா ரொம்ப ரொம்ப லைக் பண்ணுங்க. தேங்க்யூ. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். டிப்ஸ் ஒன்று தாங்க பார்க்க போகிறோம். நம்ம வந்து எல்லாருமே ரேஷன் கடையில் வந்து பாமாயில் எண்ணெய் வாங்குவோங்க. அந்த பாமாயில் எண்ணெய் வந்து ஒரு சில பேர் அப்படியே சமையல் யூஸ் பண்ணிடுவாங்க. அப்படியே யூஸ் பண்ணாமல் நீங்கள் உங்கள் வீட்டில் கொஞ்சமாக இஞ்சி இருந்தாலோ இல்லை புளி இருந்தாலோ இல்லை கருவேப்பிலை இருந்தாலோ இதெல்லாம் போட்டு விட்டு ஒரு கொதிக்க வச்சு ஆற வச்சு எடுத்து வச்சு சமையலுக்கு யூஸ் பண்ணிங்கன்னா அவ்வளோ நல்லா இருக்குங்க. நீங்கள் அப்படியே யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு லூஸ் மோஷன் தலைவலி இதெல்லாம் வருங்க. இப்போ நம்ம 2வது டிப்ஸ் பார்த்துடலாங்க. நம்ம வந்து இப்போ டிப்ஸ் 2 தாங்க பார்க்க போகிறோம். நீங்கள் வந்து வீட்டில் வந்து நார்மல் மட்டன் மசாலா கடையில் வாங்கினதாங்க அதை வந்து வச்சுருந்தீங்க அப்படின்னு நீங்கள் தக்காளி சாதம் செய்கிறப்போ அந்த மட்டன் மசாலா வந்து தக்காளி சாதத்தை விட கொஞ்சம் சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா அந்த தக்காளி சாதம் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. ரொம்ப ரொம்ப சூப்பராகவும் இருக்குங்க. நீங்கள் புதினா தலை எதுவுமே போட்டு தருங்க. பிரியாணி மசாலா போட்டிங்கன்னா பிரியாணி மாதிரி தாங்க சாப்பாடு வாசம். தக்காளி சாதம் மாதிரியே இருக்காதுங்க. அதுக்கு பதிலாக கொஞ்சமாக நீங்கள் மட்டன் மசாலா சேர்த்துட்டீங்கன்னா சூப்பராக இருக்குங்க. இப்போ டிப்ஸ் 3 தாங்க பார்க்க போகிறோம். நீங்கள் வந்து வீட்டில் வந்து மட்டன் குழம்பு வைக்கிறீங்க அப்படின்னா அந்த குழம்பு கூட நம்ம எப்போதுமே தேங்காய் அரைச்சி ஊற்றுவோங்க. தேங்காய் அரைச்சி ஊற்றுறப்போ நீங்கள் வந்து கொஞ்சமாக கசகசாவும் கொஞ்சமாக பொட்டுக்கல்லையும் சேர்த்து இதை 2யும் அரைச்சி ஊற்றுனீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இந்த ஃபங்க்ஷனில் போய் சாப்பிட்றது இந்த ஹோட்டலில் போய் மட்டன் மசாலா குழம்பு சாப்பிட்றீங்களா அந்த குழம்பு மாதிரியே இருக்குங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்கள் வீட்டில் வந்து 2 பேர்த்துக்கு நீங்கள் மட்டன் குழம்பு வச்சாலும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்க. சூப்பராக இருக்குங்க. தேங்க்யூ. நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்படியே நீங்கள் பொங்கலுக்கு ட்ரெஸ் எடுக்க போயிருந்தா கமெண்ட் பண்ணுங்க.